ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 18 மே 2026. बाबा எனக்கு என்ன சொல்றாருன்னா, एक स्थिति बनाने के लिए सिवाय एक के और कुछ भी देखते हुए न देखो. ஏக்ரஸ் ஒரே சீரான மனநிலையை கொண்டு வர வேண்டும் என்றால் உங்கள் கண் முன்னால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதை பார்த்தும் பார்க்காமல் இருந்து விடுங்கள். அதாவது அது எதுவுமே என்னோட புத்தியை டச் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் மேட்ச் டிவில போகுது. அப்ப நம்ம அப்படியே பார்த்துட்டே இருப்போம். யாரோ வந்து சாப்பாடு கொண்டு வச்சுட்டு போவாங்க, இப்படி பண்ணிடுவோம். என்ன சாப்பிட்டன்னு கூட நமக்கு தெரியாது. யாரோ இப்படி கிராஸ் பண்ணி இருப்பாங்க, அவங்க போனாங்க, இன்னொருத்தவங்க கேட்டேன்னு தெரியல, பார்க்கல, யாரும் போல என்றோம். நான் பார்த்தும் பார்க்கவில்லை, முழு கவனமும் இங்க இருக்கிறது. அதாவது எனக்கு புத்தி அதுல போகல, ஈடுபாடு இல்லை. ஏன்னா இன்னொன்னுத்துல நான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறேன். அதனால பாபா என்ன சொல்றாரு, ஏக்கிற ஸ்திதி வேணும்னா புத்தி அலைப்பாயாமல் ஒருவரிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ये जो कुछ देखते हो ये कोई भी वस्तु रहने वाली नहीं है. இந்த கண்ணால நீங்க எதெல்லாம் பார்க்க போறீங்களோ இது எதுவுமே நாளைக்கு இருக்க போறது இல்ல. அதன் மீது எதற்கு மோகம்? அதுதான் பாபா கேக்குறாரு. तो एक रस तेरियम तब रह सकेंगे जब कोई भी दृश्य देखते क्यों क्या की उत्पत्ति ना हो. எனவே எந்த காட்சியை பார்த்தாலும் சரி, ஏன் எதனால் என்ற கேள்வியை மட்டும் கேட்காதீர்கள். यही व्यर्थ संकल्पों की हलचल का कारण है. அப்ப பாபா சொல்றாரு, இதுதான் வீணான எண்ணங்கள் அந்த குழப்பத்திற்கான காரணமாகும். ஏன் என்ன எதனால் எவ்வாறு கேட்காதீங்கிறார் பாபா. इस क्यों की समाप्ति के बाद ही संपूर्णता आएगी. எப்ப நீங்க இந்த கேள்விகளை முடிக்கிறீங்களோ அப்ப சம்பூர்ண நிலை வருவீங்க. கேள்விகள் எப்ப முடியும்? ஆத்மால அப்பிராப்தின்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஆத்மா சந்தோஷ்ட திருப்தி ஸ்வரூபமா இருக்கணும். இச்சா மாத்திரம் அவித்யா, எந்த ஒரு ஆசை இல்லாத நிலை. ஆசை இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் திருப்தியா இருக்கேன். நான் திருப்தியா இருக்கும்போது இன்னும் வேற என்ன நான் எதிர்பார்க்க போறேன்? குச்சுபி நகி. சோ திருப்தியா இருங்க. ஆசையற்ற நிலை வைராகியத்தினுடைய நிலை. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கேள்வியே கேட்க மாட்டோம். ஞானித்து ஆத்மா, ஞானம் நிறைந்த ஆத்மாவினுடைய மனதில் கேள்விகள் வராது. எல்லா கேள்விகளுக்குமான சமாதானம், சொல்யூஷன் பாபா முரளியில கொடுத்துடுறாரு. முரளியை விட வேற எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து நமக்கு எந்த ஒரு சொல்யூஷன் வரப்போறது இல்லை. அதனால பாபா சொல்ல, கேள்வியே இல்லையே, நான் தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேனே, எப்படி உங்களுக்கு கேள்வி வருது? சோ அந்த கேள்விகள் இல்லாத நிலை தான் சம்பூர்ண நிலை. அதை நீங்கள் அடையலாம். ஆனா அதுக்குதான் என்ன சொல்றாரு, பார்த்தும் பார்க்காம இருங்க. எனவே கேள்விகள் இல்லாத மனநிலையை நம்ம இன்னைக்கு உருவாக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.